இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ, அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்து என்னோடு இணைந்து ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அந்த வியாதி நோயிலிருந்து விடுதலையாக்குவார். அல்லேலூயா. இந்த அடுத்த 2வது வசனம் சங்கீதம் 103 வசனத்தின்படி நான் இப்போ ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார். பாருங்க, நம் தேவன் மிகவும் அன்புள்ளவர், மிகவும் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர். நேசித்ததுனால தான் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். அப்போது உங்கள் அக்கிரமம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்கள் வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுடைய பலவீனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் மன்னிப்பார். உலகத்தில் இயேசுசாமியால் மன்னிக்க முடியாத பாவம்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் பாவிங்க தான். பிறக்கும் போதுலேயே பாவத்தில் தான் பிறக்கிறோம். பாவத்தில் பிறந்த மனுஷன் அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கிடைக்கும். ஆக என்ன பாவம் செய்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அக்கிரமங்களை தேவன் மன்னிப்பார், பாவங்களை மன்னிப்பார், நோய்களை குணமாக்குவார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்க. வாங்க ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி டாடி. அப்பா, இந்த அருமையான வசனம், கர்த்தர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார் என்ற வார்த்தையை இப்போது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இப்போது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவரே எல்லா வியாதிகளும் குணமாகும், எல்லா நோய்களும் குணமாகும், எல்லா அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த ஜெப வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற யாராக இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், அவர்களுடைய செய்கைகள் எவ்வளவு அக்கிரமமாக இருந்தாலும் ஒரு விஷயம் அவர்களை நீங்கள் மன்னியும் தகப்பனே. மன்னித்து அவர்களுடைய வியாதிகளை, அவருடைய நோய்களை அவர்களை விட்டு நீங்கள் அகற்றி போடுங்கப்பா. ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, ஒரு விடுதலையை கொடுங்க, ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க, ரட்சிப்பின் நம்பிக்கையை கொடுங்கப்பா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் சேர முடியாது என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய அக்கிரமங்கள்